ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தனி ஒருவன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொக்கோபீட்டு. நம்ம மாடி தோட்டம் அந்த செடிங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம போடுறோம். அந்த ஆட்டு எரு, அப்புறம் மாட்டு எரு, இதெல்லாமே நம்ம செடிங்களுக்கு ஒரு ஓரமாக போடுவோம். அப்புறம் நம்ம இந்த கொக்கோபீட்டு இது ஏன் போடுறாங்க நிறைய பேர் இப்போ அப்படின்னா, இப்போ நான் அழுத்தி பார்க்குறேன், எவ்வளோ தண்ணி வருதுன்னு மட்டும் பாருங்கள். இருங்க, அது கொஞ்சம் எடுக்க கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இல்லை, இது வேணாம், நான் இன்னொன்று எடுக்கிறேன். சரி, நம்ம இதில் பொழிகிறேன், நீங்கள் பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா, இவ்வளோ தண்ணி. இப்போ புழிஞ்சேன்னு வச்சிங்களேன், சரையாக தண்ணி ஊற்றும். பாருங்கள், லைட்டாக அழுத்துறேன், அவ்வளோ தண்ணி இருக்குது. சரி, ஏன் அப்படின்னா இது தண்ணியை நல்லாவே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ஸ்டோர் பண்ணி நம்ம ஊற்றும் போது தேவையான தண்ணியை மட்டும்தான் அந்த செடிக்கு கொடுக்குது. ஸோ அதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் அந்த வேருங்களுக்கு பார்த்தீங்கன்னா காற்றோட்டன்றது அந்த ஆக்சிஜன் சீராக கொடுக்கறதுக்கும் இது யூஸ் பண்ணுறாங்க. இதோட பயன்கள் நல்லா இருக்குது. அப்புறம் இது சீக்கிரம் மக்கும். ஸோ அதனால் அதுவும் ஒரு நல்ல இது தான், ஒரு நல்ல உரம். அது எவ்வளோ தண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால தான் நம்ம அடிக்கடி தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியமே இல்லைங்க. கொக்கோபீட் நல்ல பெனிஃபிட்ஸ். தேங்க்யூ.